ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் 1000 எல்லாரும் விரும்பத்தக்க குணங்களை உண்டு பண்ணக்கூடியவர் அப்படின்னா என்னென்ன, கொடுக்கக்கூடியவர்னு அர்த்தம். ஏன்னா அந்த வடிவமாகவே அவர் இருக்கிறதுனால, அன்பே வடிவமாக இருக்கிறதுனால, அப்படி இருக்கக்கூடிய அந்த அன்பு வடிவம் பிரேமஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான், அவரோட பெருமையில் என்ன 638வது திருநாமம் சொல்கிறது, ஓம் பத்மநாபாய நமஹ அப்படின்னு சொல்லியிருக்கு. பத்மநாபன் பத்மநாபன் அப்படின்னா, நாபி அப்படின்னா தொப்புள், அதில் தாமரை உடையவர் அப்படிங்கிறது அர்த்தம், பொதுவான அர்த்தம். இந்த பெயரை கேட்டோன்னே நமக்கு யார் ஞாபகம் வரும் அப்படின்னு, திருமால் தான் ஞாபகம் வரும். அவருக்கு தான் நாபிக்கமலத்தில் உந்தி கமலம் நாபிக்கமலம் நாபிக்கமலம் சொல்லும் பத்மநாபனாக இருக்கார் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல சொல்கிறது இவரும் பத்மநாபன் அப்படின்னு சொல்கிறார். காஞ்சிபுரத்தில் அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு சிவாலயம் இருக்குது, ஏகாம்பரேஸ்வர் கோவில் பக்கத்தில். அனந்த பத்மநாபேஸ்வரர், அனந்த பத்மநாபர் திருவனந்தபுரத்தில் இருக்கிற சுவாமியை சொல்கிறோம் இல்லையா. இந்த பெருமாள் எப்படி இருக்கார், படுத்து அனந்த சயனத்தில், அனந்தன்கிற பாம்பு மேலே இவர் சயன பண்ணின்னு இருக்கிறதுனாலேயே அவருக்கு அனந்த பத்மநாபர். அவர் பார்த்தா கையில் அப்படி கீழே பார்த்தா ஒரு வில்லு தச்சுன்னு ஒரு சிவலிங்கம் இருக்கும், சிவலிங்கத்தை பூஜை பண்ணுறாப்பில் இருக்கும். அப்படி பண்ணப்பட்ட அந்த சுவாமி தான் அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் இருக்கிற சுவாமி. அதனால் அங்கே சிவபெருமானுக்கும் பேர் அனந்த பத்மநாபேஸ்வரர்னு தான் இருக்குது. இந்த இடத்துல இதோட பொருள் என்ன அப்படின்னா, உலகத்திற்கு காரணமான தாமரையை தொப்பிள்ள உடையவர் அப்படின்னு அர்த்தம், நாபியில் உடையவர் அப்படின்னு. அது என்ன உலகத்துக்கு காரணமான தாமரை அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகம் எப்படி சிருஷ்டி பண்ணப்பட்டதுன்னு புராணம் சொல்கிறது. திருமால் தண்ணியில் படுத்துட்டார், அப்படி படுத்துனுக்கிட்டே அவரோட உந்தியிலேருந்து ஒரு கமலம் எழும்பித்து, அந்த கமலத்தில் யார் வந்தார், பிரம்மாங்கிற படைப்பு தொழில் பண்ண பிரம்மா உண்டானார். அவர் தான் முதல்ல வந்த ஆள். அப்புறம் அவர்கிட்ட தான் சொல்லி இந்த உலகத்தெல்லாம் படைக்க சொன்னார் அப்படின்லாம் நமக்கு புராணம் சொல்கிறதா. அந்த அர்த்தத்தில் தான் உலகம் தோன்றத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை மட்டும் இல்லைன்னா, அதில் ஒருத்தர் வரலைன்னா அப்புறம் இந்த உலகமே இருந்திருக்காதே. அதனால் இப்போ உலகம் தோன்றத்துக்கே முதல் காரணம் என்ன, வெளியில் வந்தது, அவர்கிட்டேருந்து வெளியில் வந்தது எது, தாமரை தான். அதனால் அது எங்கேருந்து வந்தது, நாபி அப்படின்னு அதாவது மனிதனோட இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மூலாதாரத்தில் யோக சாஸ்திரப்படி இதுக்கு அர்த்தம் சொல்கிறதே எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த உலகம் தோன்றத்துக்கு காரணமான தாமரை தொப்பிள்ள உடையவர் அப்படின்னா, அந்த யோகத்தில் சொல்கிறது 6 விதமான சக்கரம், ஷட் சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் முதல் சக்கரமே என்னென்ன, மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அடி வயிற்றில் மூலம் அதில் இருக்குது அந்த மூலாதார சக்கரம். அதுக்கப்புறம் என்னென்ன, 2வது சுவாதிஷ்டானம்ங்கிற சக்கரம். இங்கேருந்து ஆரம்பித்து தொப்புளுக்கு கீழேந்து ஆரம்பித்தா, அதுக்கு அடியிலேருந்து ஆரம்பித்தா ஒரு சக்கரம் ஒன்று, அதுக்கு மேலே இத்தனை விரக்கடை அளவில் மேலே அடுத்த 2வது சக்கரம், அதுக்கு மேலே இத்தனை விரக்கடை அளவுக்கு மேலே 3வது சக்கரம், இப்படின்னு சொல்லி கடைசியில் 6வது சக்கரம் ஆக்ஞான்னு சொல்ல சக்கரம் வரைக்கும் போகிறது. அதுக்கு மேலே கடைசியில் 7வது துரியம் சஹசிராரம் அப்படின்னு உச்சி கமலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி அந்த மூலாதாரத்திலேருந்து ஒரு தாமரை தான் தோன்றித்து அதுலேருந்து உலக ஜீவராசிகள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் கடைசியில் அது எங்கே போய் நிற்கிறது அப்படின்னா, அதுவும் சஹசிராரம்னு 1000 இதழ் தாமலையாக தான் நிற்கிறதுன்னு யோகசாஸ்திரம் சொல்கிறது. அப்படி சொல்கிறதே இந்த மூலாதார சக்கரம், 2வது சக்கரம் சுவாதிஷ்டானம் அப்படிங்கிறது. இப்போது உயிரினங்கள்லாம் தோன்றுறது, ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கிறது, இப்படிலாம் என்னெல்லாமோ நடக்கிறது இல்லையா. இதுக்கு அத்தனைக்கும் காரணம் என்ன, எங்கேருந்து தோன்றுறதுன்னு, இந்த மூலாதாரம் அப்படிங்கிற இடத்துலையும் சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற இடத்துலையும் நடக்கக்கூடிய ஒரு செயல்னால ஜீவராசிகள் உற்பத்தி பண்ணப்படுறது, உயிரினங்கள் தோற்றுவிக்கப்படுறது.
அப்படின்னு யோகம் சொல்கிறது. அதனால் இந்த முதல் 2 சக்கரமான மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் உயிரை உருவாக்குற சக்கரம். அதுக்கு அடுத்தது 3ஆவதாக இருக்கிற சக்கரம் தான் மணிப்பூரகம். மணிப்பூரகம் அப்படின்னு பேர். அந்த மணிப்பூரகம் எங்கே இருக்குன்னு, அது கரெக்டாக தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு உள்பக்கத்திலேயே இருக்குது. அதோட அதிதேவதையாக திருமாலை தான் சொல்லப்பட்டிருக்கு, விஷ்ணுவை சொல்லப்பட்டிருக்கு. அதோட சக்தியாக லக்ஷ்மியை சொல்லப்பட்டிருக்கு. அதோட கடவுளாக சிவபெருமானை சொல்லப்பட்டிருக்கு. இப்படிலாம் நமக்கு அதுக்கெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. அந்த மணிப்பூரக சக்கரத்தோட வேலை என்ன அப்படின்னா, அதுதான் காக்கும் மையம். அதாவது பராமரிப்பு சென்டர், மெயின்டெனன்ஸ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாளே, அது மாதிரி பராமரிப்பு மையம் தான் இந்த மணிப்பூரகம். இது 10 இதழ் தாமரையை உடையதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அதில் பார்த்தேள் அப்படின்னா, இது உடம்பில் இருக்கக்கூடிய எந்தெந்த உறுப்புலெல்லாம் வியாபிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்கிறது. அது என்ன பண்ணுறது இந்த மணிப்பூரக சக்கரம் அப்படின்னு, உடலில் சக்தியை, நல்ல ஆரோக்கியத்தை தீவிரப்படுத்துறது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதை தற்காப்பு கலை அப்படின்னு ஒரு கலை இருக்குது இல்லையா, அதில் அந்த உடல் வலிமையை ரொம்ப வச்சுட்டு என்ன ஒரு வெளியிலேருந்து தாக்கம் வந்தால் கூட அதை அத்தனையும் ஈடு கொடுத்து சமாளிக்கிறாப்புல தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தியை வலுப்படுத்துகிறா இல்லையா. அது என்ன பண்ணக்கூடிய அப்படின்னா, இந்த மணிப்பூரக சக்கரத்தை அந்த உள்ள இடத்தை தான் நாம் அதை மெயினாக அவள் கவனிக்கிறாளாம், கவனித்து பண்ணுறா அப்படின்லாம் நமக்கு விஞ்ஞான ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு. அதில் என்ன அப்படின்னா, இந்த சக்கரத்தில் ஒரு ஒலி அதிர்வு ஏற்படுறது. அந்த ஒலி அதிர்வை வந்து என்ன பண்ணும்னா, அது உடம்பு முழுக்கலும் எல்லா நாடியிலையும் பரவும். அப்படின்னா அப்போது இந்த யோக சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா, அந்த மணிப்பூரக சக்கரத்தில் ஒரு ஒலி எழும்பித்தினால் அது 72,000 நாடிகள் இருக்குது நம்ம உடம்பில். அது அத்தனையிலையும் உடனே பரவிடும், அத்தனையும் எதிரொலிச்சிடும். அப்படி இந்த இடத்துலேயும் தான் பிரிஞ்சு எல்லா இடத்துக்கும் எல்லாம் போகிறது அப்படின்னு தெரியுது. அதனால யோகத்தில் சொல்லப்படுறது, அந்த மணிப்பூரக சக்கரத்தில் ஒரு ஒலி எழும்பித்துனா அது எல்லா இடத்துக்கும் நாடி நரம்பில் பரவும். அப்படின்னா அந்த இடத்துல சிவ 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 அப்படிங்கிற அந்த சிவநாமத்தை நாம் எழுப்புறதே, அந்த ஒலியை எழுப்புறதே, அது என்ன பண்ணுறதுன்னா உடம்பு முழுக்கலும் அப்படியே எல்லா நாடியிலையும் அது பரவிடுறது. அப்படின்னா என்ன ஆகிடும், அவ்வளோதான், சிவமயமாக ஆகிடும், சிவமயமாக ஆகிடும். அதனால தான் அதை ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கு. உடம்புல எல்லா எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தி முழுக்களும் அந்த இடத்துல, இந்த இடத்துலேருந்து கிளம்பி எல்லா இடத்துலையும் எப்படி ஒரு இடத்துல பவர் ஜெனரேட் ஆகி எல்லா இடத்துக்கும் அது விநியோகிக்கப்படுறதோ அதை போல தான். அப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளவு அதில் யோக சாஸ்திர ரீதியாக இத்தனை விஷயங்கள் இருக்கிறதுனால தான் பத்மநாபாய நமஹ அப்படின்னு ஒரு எளிமையான நாமத்தினால சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற பொருள் பார்த்தா அவ்வளவு. ஏதோ இனிமேல் உலகத்தை காக்கக்கூடிய திருமால் அப்படி படுத்துன்னு இருக்கிற, அவர்கிட்டேருந்து உடனே ஒரு தாமரை வந்தது தொப்பிள்லேருந்து இப்படின்னு கதை சொல்கிறதே பார்த்தா இது நமக்கு ஏதோ நம்பிக்கையாக இல்லை. ஆனால் இப்படி யோகசாஸ்திர ரீதியாகவும் அதுக்கு உண்டான விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதே, ஊன்றி பார்க்குறதே நிஜமாகவே இது வாஸ்தவம் தான். அப்படின்னு எல்லா இடத்தையும் பராமரிக்கிறதுனாலே காப்பாற்றுறது தானே. எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒன்று தயார் பண்ணினா அதை இன்னொருத்தர் காப்பாற்றுறார் அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் அநாகத சக்தி, அதுக்கப்புறம் சக்கரத்துலேருந்து விசுக்தி, கடைசியில் ஆக்ஞாங்கிற சக்கரத்துக்கு போகிறது, அதுக்கு மேலே சஹஸ்ராரத்துக்கு போகிறதுன்னு பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய யோக சாஸ்திர ரீதியாகவும் பராமரிப்பை தரக்கூடிய அந்த மணிப்பூரக சக்கர வடிவமாகவும் இவர் இருக்கிறதுனால பத்மநாபாய நமஹா அப்படின்னு சொல்லித்து. அடுத்த 639வது திருநாமம் ஓம் மகாகர்பாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் பெரிய கர்ப்பத்தை உடையவர் அப்படின்னு. பெரிய கர்ப்பம்னா என்ன, ஏதோ ஒரு குழந்தை வயத்தில் இருந்தால் பரவாயில்ல, இல்லை 2 குழந்தை இருந்தால் பரவாயில்ல. இது மனுஷர்களுக்கு, இன்னும் நாய் மாதிரி விலங்குகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னர், அது குழந்தை பிறக்கிறதையே 4, 5, 5, 6ன்னு பெருசாக வருது. இது இப்போ மனுஷனை விட அது பெரிய மகாகர்ப்பமாக இருக்குது. இப்படி பார்த்துட்டே போனால் இத்தனை கோடி ஜீவராசிகளும் எங்கேருந்து வந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே அடங்கி இருந்து அதுக்கப்புறம் வெளிப்படுறது தானே கர்ப்பம்.
அப்போ இத்தனை கோடானு கோடி ஜீவராசிகளும் எங்கேயோ ஒரு இடத்துல லயமாகி அது எல்லாம் வெளியில் வருது அப்படின்னா அந்த லயமார்த்தே அது உள்ளுக்குள்ளே தாங்கின்னு இருக்கு இல்லையா, அதுதானே பெரிய கர்ப்பம். அதனால் மகாகர்ப்பாய நமஹா அப்படின்னு இருக்கு. இதுக்கு முன்னால் பத்மநாபாய நமஹா அப்படின்னு சொல்லித்து அதுக்கு பொருத்தமாகவே அடுத்த நாமமும் என்ன பண்ணுது, மகாகர்ப்பாய நமஹா அப்படின்னு பெரிய கர்ப்பத்தை உடையவர் பெருவயிரர் அப்படின்னு. குக்ஷி ஸ்திதா அநேக கோட்டி லோகபாலன க்ஷேமம் குரு கோபால நாராயண தீர்த்தர் பாடுறார். அவரோட குட்சிக்குள்ளே என்ன பண்ணார், வயிற்றுக்குள்ளே எல்லாத்தையும் அநேக கோடி உலகங்களை உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் ஒரு அப்பாவுக்கு 10 குழந்தைகள் பிறக்கிறது அப்படின்னா ஒரு அப்பாட்டேருந்து தானே இத்தனை குழந்தைகளும் பிறந்தது. அதை போல தான் இதுவும், அதுதான் மகாகர்ப்பம் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய அவர் 640வது திருநாமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு, ஓம் சந்திரவக்திராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்னென்ன, எளிமையான பொருள், மதி போன்ற முகமுடையவர். சந்திரவதனம் சந்திரவதனம் அப்படின்னு அந்த முகப்பொலிவுக்கு முக அழகுக்கு எதை நமக்கு கவிகள்லாம் உதாரணமாக சொல்லியிருக்கான்னா சந்திரனை தான். அதுதான் பூர்ணச்சந்திரன் பூர்ணச்சந்திரன் அப்படின்னு. பௌர்ணமி சந்திரன் என்னென்ன அழகாக காம்பஸ் வச்சு வரைஞ்சாப்பில் ரவுண்டாக இருக்குது. அதில் இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு, சூரியனும் அதே ரவுண்டாக தானே சார் இருக்குது, பூமியும் கோள வடிவத்தில் இருக்குது. இப்படி ஏன் அதை சொல்லணும் அப்படின்னு, சந்திரன் அழகாக உருண்டையாக இருக்கிறதோடு இல்லை, குளுமையோடு இருக்குது, குழு 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 குழுன்னு இருக்குது. சூரியன்ட்டையும் வெளிச்சம் இருக்குது, சந்திரன்ட்டையும் ஒளி வருது. ஆனால் சூரிய ஒளி நம்மளை தகிக்க பண்ணுறது, ஆனால் சந்திர ஒளி என்ன பண்ணுறது அப்படின்னு குளுமையாக இருக்குது, இனிமையாக இருக்குது இல்லையா. அதனால முகத்தில் அழகு இருக்கிறது பொலிவு இருக்கிறது மட்டும் இல்லை, அது என்ன பண்ணணும், குளுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும்னு அர்த்தம். குளுமையாக இருக்கணும் அப்படின்னா அன்பு மயமாக இருக்கணும். பார்க்குறமே நம்ம யாரானா ரொம்ப அன்பழக ஒருத்தர் பார்த்தாலே அவள் முகத்தை பார்த்தாலே நமக்கும் உடனே அந்த அன்பு மனசில் ஊறுறது. அப்படி அதனால தான் சந்திரவதனாய நமஹா அப்படின்னு சந்திரவக்திரன் அப்படின்னு அந்த சந்திரன் மூல திருமுகத்தை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வேடிக்கை என்னென்ன, இவரோட முகம் என்னமோ சந்திரவக்திராய நமஹா முழு நிலவு மாதிரி முகமாக இருக்கான். இவர் தலையில் என்ன இருக்குன்னர், தேஞ்சு போன 3ஆம் பிறை சந்திரன் இருக்குது. 2 சந்திரனும் இங்கேயே இருக்குது, ஒரே இடத்துல இருக்குது. அப்படி இருக்கக்கூடியவர். அடுத்த 641வது திருநாமம் ஓம் அனிலாய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதே திருநாமம் 588லேயும் வந்தது. அப்படின்னா இந்த இடத்துல பொருள் என்னென்னா, அனிலாய நமஹான்னா தன்னை ஏவறத்துக்கு யாருமே இல்லாதவர் அப்படின்னு ஒரு பொருள். ஏன்னா இவர் தான் பிரபுன்னு சொல்லியாச்சு, இவரை யாத்திரையும் யாரானு வேலை வாங்க முடியுமா, இல்லை. இன்னொரு அர்த்தம் என்னென்ன, எப்பொழுதும் தூங்காமல் முழிச்சுன்னு இருக்கிறவர்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவர், அவர் தூங்கினார்னா என்ன ஆகும், உலகம் போயிடும். அதனால இவர் தூங்காதையும் இருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அனிலனாக இருக்கக்கூடிய அவரோட பெருமைகளில் இன்னும் என்னன்னு தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.